வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கிளியரா கிளியரா இருக்குது. இருக்குங்கய்யா. எல்லாருக்கும் ஓகே, நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. முதல் விஷயம், இன்னைக்கு தலைப்பு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக, நம்மளுடைய உடல் வலிமையா வச்சுக்கிறதுக்கான என்ன மாற்று பொருட்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் தலைப்பு. இப்ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இத இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம முழுமையா புரிஞ்சு ரொம்ப இப்ப இதுவரை நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே அந்த நாலேஜை கேட்ச் பண்ணி ஒரு விஷயத்த மாத்துறப்பே பல மாற்றங்கள் உடல்ல வருது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஒருத்தர் நம்ம கிளினிக் வந்தாரு. அவருக்கு ஷோல்டர் பெயின், நம்ம பெயின் எல்லாமே இன்ஸ்டன்டா ரிலீவ் பண்ணுவோம். ஸோ நம்ம சிகிச்சை கொடுத்தோம், பெயின் ரிலீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 1 வீக் கழிச்சு திரும்ப அதே ஷோல்டர் பெயின் நம்ம அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சிகிச்சைகள் கொடுத்தோம், அக்குபஞ்சர் இது மாதிரியான சிகிச்சை கொடுத்தோம். சிகிச்சை கொடுத்தோடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப், அவர் ஹாப்பி ஆயிட்டாரு. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப அதே வலி வந்தது. அப்ப நம்ம கேட்டோம், நீங்க என்ன வேலை செய்றீங்க, கையில அதிகமா வெயிட் தூக்குறீங்களா, ஒரு கையில மட்டும் வெயிட் அதிகமா தூக்குற மாதிரி இருக்குமா, எழுதுற வேலை இருக்குமா, ஷோல்டரை ஏந்தியே நீ சமையல் வேலையோ இது மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இல்ல 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 அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறமா அவருடைய பைக் பாக்குறப்ப அவருடைய பைக்குடைய அலைன்மெண்ட், ஹேண்ட் பாரு மிஸ் ஆயிருந்தது. ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள அப்படி இருந்தது. அப்ப அதுல பைக் அவர் அது எப்படி கேட்ச் பண்ணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு கேக்குறப்ப பைக் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம்லாம் வலி அதிகமாகுது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுலதான் தொந்தரவு அப்படின்ட்டு அதை பாக்குறப்ப ஒண்ணு உள்ள ஏறி இருந்தது, இன்னொன்னு வெளிப்பக்கமா இருந்தது. எந்த சைடு உள்ள இருந்ததோ அந்த சைடு ஷோல்டர் அப்படியே அழுத்தத்தோடயே இருந்தனால பைக் ஓட்டி முடிச்ச உடனே அந்த கையில வலி இருந்துகிட்டே இருந்தது. அப்ப அந்த பைக்குடைய அலைன்மெண்ட்டை சரி பண்றப்ப அவங்களுக்கு வலி சரியாச்சு. அப்ப இதுல நம்ம பாக்குறப்ப இந்த விஷயத்த கண்டுபிடிக்கல அப்படின்னா அவருக்கு இந்த ஷோல்டர் பெயின் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியாகல அப்படின்ட்டு திரும்ப 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 வேற வேற சிகிச்சைகள் தான் போவாரே தவிர அப்ப இது ஒரு ரூட் காஸா இருந்தது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம கிளினிக்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப நிறைய வியாதிகளுக்கான விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல இப்ப இருக்கிற நிலையை விட இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகளும் கிடைக்கும். இதுல மொத்தம் ஒரு 20 பொருட்களுக்கு மேல இருக்கு. நான் கிளியரா ஒவ்வொன்று கான்செப்ட் வைஸ் சொல்றப்ப இன்னைக்கு ஒரு 7 மாற்று பொருட்கள் வரை நம்ம தெளிவாக பார்த்திடலாம். முதல் விஷயம், நம்மளுடைய உடலுடைய அடிப்படை அப்படின்றது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறப்ப நம்ம உடல்ல நர்வஸ் சிஸ்டம் கரெக்டா இருக்கும். நம்ம உடலே கட்டுப்படுத்துறது 2 விஷயங்கள். ஒண்ணு நம்மளுடைய நரம்பு மண்டலம், இன்னொன்னு ஹார்மோன்ஸ். உடல்ல எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் ஹார்மோன்கள் சுரக்கணும். அந்த ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்துறது நம்ம நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம். அப்ப இந்த நர்வஸ் சிஸ்டத்துல நிறைய பிளக்சஸ் இருக்கும். பிளக்சஸ் அப்படின்னா நரம்புகள் எல்லாமே ஜாயின் ஆகக்கூடிய இடம். இது வரைக்கும் சொன்னது பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருந்துங்களா? இதே மாதிரி நம்ம தொடருவோம். இப்ப இந்த நரம்பு மண்டலத்துல அங்கங்க மிஸ்அலைன்மெண்ட் ஆகுறப்ப, மிஸ்அலைன்மெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இடுப்பு பகுதி மேல கீழே இல்ல முன்னாடி பின்னாடி அப்படி ஆகுறப்ப அப்ப டோட்டல் பாடியுடைய அலைன்மெண்டே மாறும். அப்ப இடுப்பு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஏறுமா இறங்குமா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அப்படி ஏறி இறங்கிதான் இருக்கு. அப்ப அப்படி ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா கால் பார்த்தா ஒரு கால் மேல ஒரு கால் கீழே இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் ஆகுறப்ப எவிடென்ட்டா கண்ணுல பாக்குறப்பே தெரியும். ஆனா நிறைய பேருக்கு நம்ம சிகிச்சை பண்றப்ப பாக்குறப்ப நிறைய பேருக்கு மிஸ்அலைன்மெண்ட் இருக்கதான் செய்யுது. அப்ப அதை சரி பண்ணிக்க வேண்டியது. பிறக்கிறப்ப அப்படி கிடையாது, அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பண்ணக்கூடிய தவறுனால இது மாதிரி வருது. அப்ப இதை நம்ம சரி பண்றப்ப உடல்ல இருக்கிற வலி மட்டும் இல்லாம வியாதிகள் சரியாகும். ஏன் அப்படின்னா நரம்பு மண்டலம் தான் உடல்ல எல்லா வேலைகள் செய்யறது அப்படின்னு பார்த்தோமா. அப்ப நரம்பு மண்டலம் சரியா இருக்கணும்னா ஸ்பைனல் கார்டு சரியா இருக்கணும். அப்ப ஸ்பைனல் கார்டையும் நரம்பு மண்டலத்தையும் சரியா வச்சுக்கிறது நம்மளுடைய அலைன்மெண்ட்டை எப்பயுமே சரியா வச்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஆட்டோ ஒருத்தர் ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டுறப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னா முன்னாடியும் ஒருத்தரை பக்கத்துல உட்கார வச்சு ஓட்டுவார். அப்ப அவர் என்ன செய்வாரு, ஆனா சென்டர்ல தான் ஆட்டோ வண்டி ஓட்டக்கூடிய அந்த டிவைசஸ் எல்லாமே இருக்கு. அப்ப அவர் பக்கத்துல ஒருத்தரை உட்கார வச்சுட்டா அவர் கிராஸா சாஞ்சு
அப்படியே அந்த ஆட்டோவை ஓட்டுவார். ஆட்டோ ஓட்டுறவங்கல்ல ஒரு 60% மேல இருக்கிறவங்கள பார்த்தா ஸ்பைனு ஸ்கோலியோட்டிக்கா இருக்கு. ஸ்கோலியோட்டிக் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இல்லாம லேசா வளைஞ்சிருக்கும். இது ரொம்ப வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது நமக்கு எவிடென்ட்டா நிறைய தொந்தரவை கொண்டு வரும். ஆனா லேசா வளையிறப்பயே உடம்புல இந்த நர்வஸ் சிஸ்டம் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலை சரியா நடக்காது. அப்ப இது மாதிரிதான் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்தாங்க, ஒரு சின்ன பாப்பா. அவங்க வந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூரின் வந்து தன்னாலேயே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. யூரின் கண்ட்ரோல் இல்லாம போயிடுறாங்க. ஆனா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போறது இல்லை, ஏன்னா இந்த ஹேபிட் இருக்கு அப்படின்ட்டு. அவங்ககிட்ட கேட்டா யூரின் வர சென்சேஷனே இல்லை அப்படின்னாங்க. சரி, அப்ப அவங்க நியூரோ டாக்டர் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட் கிட்னி டாக்டர் பார்த்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எல்லாமே சரியா இருந்தது, எந்த தொந்தரவும் கிடையாது. பிளட் டெஸ்ட் எடுத்தப்பயும் எதுவுமே கிடையாது. சரி, அப்ப நீங்க சைக்காலஜிஸ்ட் தான் கடைசியா பார்க்கணும் அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட எழுதி கொடுத்தாங்க. அவங்க சைக்காலஜிஸ்ட போகாம நம்ம கிட்ட வந்தாங்க யாரோ சொல்லி. அப்ப நானும் பார்த்தேன், எந்த தொந்தரவும் இல்லை, எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஹிஸ்டரியே 1/2 மணி நேரம் எடுப்போம். ஏஜ், ஹைட்டு, வெயிட், காலை உணவு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தொடர்ச்சியா எடுக்கிறப்ப, அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அலைன்மெண்ட் பாக்குறப்ப ஒரு ஷோல்டர் மேல ஒரு ஷோல்டர் கீழே இருந்தது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப, அப்ப அப்படி இருந்தப்ப, அப்ப ஸ்பைனுக்கு எக்ஸ்ரே எடுங்க, எக்ஸ்ரே ஆஃப் த ஸ்பைன், ஏபிவி எழுதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்பைனுடைய ஷேப்பு வளைஞ்சிருந்தது, ஸ்ட்ரைட்டா கிடையாது. அப்ப இது மட்டும்தான் ஒரு ஃபால்ட்டா இருந்துச்சு, மீதி எந்த தொந்தரவும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா போன் அலைன்மெண்ட் தெரப்பி கொடுத்தோம். தெரப்பி கொடுத்து அதுக்கடுத்து ஒரு 3 டேஸ்லயே ஒன் டைம் தான் நம்ம தெரப்பி கொடுத்தோம். 3 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து சொன்னாங்க, இப்ப யூரின் வர சென்சேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அவ்வளவு ஹாப்பியா சொன்னாங்க. ஏன்னா எங்கேயுமே சரியாகல. சைக்காலஜிஸ்ட் கூட்டு போயிருந்தா அதுக்கான மருந்துகளுடைய பக்க விளைவு எல்லாமே இருந்திருக்கும், சரியாயிருக்காது. அப்ப ஸ்பைனல் அலைன்மெண்ட் பண்ண உடனே அந்த மாற்றம் இருந்தது. திரும்ப ஒரு 2-3 முறை ஸ்பைனல் அலைன்மெண்ட் சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொந்தரவே கிடையாது. சரி, தொந்தரவு கிடையாது. அதுக்கப்புறமும் 2-3 தடவை பண்ண வேண்டியது வந்துச்சு. ஒரு முறை நேர் பண்ணியாச்சு, கரெக்ட் பண்ணியாச்சு. திரும்ப 1 வீக் அப்புறம் வரப்ப திரும்ப ஸ்பைனு அலைன்மெண்ட் மாறி இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை பண்றப்ப அப்பயே ஸ்பைனல் அலைன்மெண்ட் மாறி இருந்தது. திரும்ப நான் சரி பண்ணி விட்டேன். ஸ்கோலியோட்டிக்னா முதுகுத்தண்டு லேசா வளைஞ்சிருக்கிறது, சைட்ல வளைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது சி மாதிரி இருக்கும், இல்ல எஸ் மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பாக்குறப்ப இப்ப இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னா, அந்த பாப்பாவுடைய வெயிட்டே வந்து 20 கிலோ கிட்ட. ஆனா அவங்க புக்ஸ் எல்லாம் சுமந்து போறது, அதுவே வந்து ரொம்ப வெயிட், அவங்களால தாங்க முடியாம அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த வெயிட்ட அதுலயும் வந்து ஒன் சைடா போட்டு போறாங்க அந்த பேக. எந்த சைடு அவங்க வெயிட் போட்டுக்கிறாங்களோ அந்த சைடு ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கு. அந்த சைடு ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கிற மட்டும் இல்லாம ஸ்பைன்ல அதோடைய தாக்கம் வரப்ப ஸ்பைனு வளையுது. அப்ப ஸ்பைனை சரி பண்றப்ப அது எல்லாமே சரியாச்சு. அப்ப இது ஒரு ரூட் காஸ். இன்னொன்னு இதே மாதிரி பாக்குறப்ப இதே மாதிரியே இன்னொரு சின்ன தம்பி, அவங்களுக்கும் சேம் ஃபால்ட், ஸ்பைனை சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொந்தரவு சரியாச்சு. நீங்க குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கு பாருங்க, இப்ப உள்ளவங்களுக்கு பாருங்க, முன்னாடி கிடையாது. இப்ப யங் ஜெனரேஷன், இப்ப உள்ள ஜெனரேஷன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் எடுத்திருப்பாங்க, ஃபுல் சைஸ் இமேஜ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அது செக் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் திரும்ப ஃபுல் சைஸ் இமேஜ் எடுத்து பாருங்க. ஷோல்டர் அலைன்மெண்ட் பாருங்க, ஷோல்டர் ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் சைடு ஏறி ஒன் சைடு இறங்கி இருக்கும். ஏன்னா ஒன் சைடு மட்டும் அவங்க குழந்தைய தூக்குற எந்த சைடு தூக்குறாங்களோ அந்த சைடு ஷோல்டர் இறங்கி போகுது. இன்னும் இது ஆச்சரியமா இருக்கும், புரியும்படியாவும் இருக்கு. நம்ம டெய்லி பாக்குறோம், சரி பண்றோம். அப்ப இது என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வியாதியை பத்தி பேசுறது இல்லாம ஏன் இந்த சின்ன சின்ன பொருட்களை பத்தி ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இனிமே இதுதான் மெயினான சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப என்னுடைய அப்பா ஜென்ரேஷன் இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் ஃபுல் பிசிக்கல், 70% மேலேயே பிசிக்கல் தான். விளையாட்டு அப்படின்னாலே பிசிக்கல், வேலை அப்படின்னாலே பிசிக்கல். அப்ப பிசிக்கல்ல நம்ம உழைப்பு கொடுக்க கொடுக்க நம்ம தசைகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், நம்ம உடல் வந்து வலிமையா இருக்கும். ஆனா
இப்ப உள்ள ஜென்ரேஷனை பாருங்க, அவங்களுக்கு பிசிக்கலே கிடையாது. டைம் கிடைச்சது அப்படின்னா போன் தான் பாக்குறாங்க. அப்ப நம்ம செஞ்சதுல பாதி அளவுக்கு வேலை கூட செய்யறது இல்ல. வேலை செய்யாம எந்த பாகம் இருக்குதோ அந்த தசைகள் எல்லாமே வலுவிழந்து போகும், ஸ்ட்ரென்த் இல்லாம போகும். அவங்க என்ன சத்தான உணவு எடுத்துட்டாலும் சரி, 1 மணி நேரம் டெய்லி ஜிம்முக்கு போறாங்க, உடற்பயிற்சி பண்றாங்க. அந்த 1 மணி நேரம் அப்படின்றது அவங்க கொடுக்குற அந்த மற்ற நேரம் எல்லாமே ஓய்வு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நிகராகாது. அப்ப ஜென்ரேஷன் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரப்ப, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். அது கிளாஸ் எடுக்கிறப்ப 15 வயசுக்கு மேல எல்லா ஏஜ் கத்துக்கிறாங்க அதுல. அதுல நம்ம கேம்ப் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் போடுறப்ப அப்ப பார்த்தேன் அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் ஆயிருப்பாங்க. காலை மேல தூக்க சொல்லுவோம். நான் கவுண்டிங் கொடுப்பேன். படுத்த நிலையில காலை 30 டிகிரிக்கு மேல தூக்குவாங்க. கவுண்டிங் கொடுப்பேன். கவுண்டிங் கொடுத்துட்டே யார் யாரெல்லாம் நல்லா பண்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரப்ப எங்க இருக்கிறவங்க நிறைய பசங்க சேர்ந்துருப்பாங்க. அப்படியே கவுண்டிங் கொடுக்க கொடுக்க 10 செகண்ட்லயே கால் எல்லாம் நடுங்கி வயிறெல்லாம் நடுங்கி கீழே வச்சிடுறாங்க. ஆனா 60 வயசுக்கு மேல உள்ள அம்மாக்கள் எல்லாமே கரெக்டா பண்றாங்க. 3 நிமிஷம் வரைக்கும் பண்றாங்க. அப்ப உள்ள ஜென்ரேஷன் அதுதான். இப்ப நான் என்னுடைய மாஸ்டர் பார்த்துட்டு வந்தப்ப இப்ப உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்கே இல்ல மாஸ்டர். இப்ப பார்த்தாலே இப்படி இருக்கு. இன்னும் ஏஜ் ஆகுறப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிசிக்கலா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க சரி, மென்டலி அதை விட ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்கார முடியல, ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க செல்போன் பாக்குறது நம்ம அவங்களுடைய கண்ணு தான் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணு பாதிக்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் எதை பாதிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மூளையை தான் பாதிக்குது. ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் குறையும். நம்ம 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா கவனிக்க முடியும் அப்படின்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அவங்க மாத்தி 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 பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கவனிக்கிற அந்த ஸ்பேனே 1 மணி நேரம்லாம் ஒரு விஷயத்த கவனிக்கவே முடியாது. நம்ம டீப் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு வரும். அதுல நம்ம ஆழமா போக முடியும். இவங்க 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கிறப்ப எந்த விஷயத்திலையும் டீப்பா போக முடியாது. இது ஒண்ணாவது. அதுலயும் எதை விஷயத்தையும் முழுசா முடிக்க முடியாது. அப்ப உட்கார சொன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட உட்கார முடிய மாட்டேங்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனால அப்படின்னு சொன்னாரு. அப்ப முதலாவது விஷயம் நம்ம முதுகுத்தண்டை சரியா வச்சுக்கணும் அப்படின்ற டாபிக்ல இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ முதுகுத்தண்டை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம முதல்ல கோர் ஸ்ட்ரென்த் சரியா இருக்கணும். வயிற்றுடைய ஸ்ட்ரென்த் சரியா இருக்கணும். நம்ம முதுகு பக்கத்துல இருக்கக்கூடிய தசைகள், அந்த தசைகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொல்லப்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே சொன்னேன் இல்லையா, அந்த பாப்பா ஒன் சைடா வெயிட் பாரமா தூக்குனாங்க, ஒன் சைடு மிஸ்அலைன்மெண்ட் ஆயிடுச்சு, ஸ்பைன் வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தம்பிக்கு அதே மாதிரி கதை. அதுக்கு அடுத்தது குழந்தைகள் தூக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மாக்களுக்கு அதே மாதிரி கதை. ஒரு கையிலேயே குழந்தைய தூக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சைடு மசில்ஸ் எல்லாமே டைட் ஆயிரும், அந்த சைடு ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நான் முன்னாடி பேசிட்டே இருந்தப்ப நான் சொன்னேன், ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், யார் யாரெல்லாம் நோட் பண்ணீங்க. நான் சொன்னேன், முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் கிடையாது, இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஒர்க் இல்லை இந்த கதை எல்லாமே நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்ம கோணல் மாணலா படுத்தாலும் சரி, ஒரு பக்கமா வெயிட்ட தூக்குனாலும் சரி, ஒரு பக்கமே நம்ம வேலையை மட்டுமே செஞ்சாலும் சரி, நம்மளுடைய முதுகுத்தண்டுல எந்த ஒரு பாதிப்பும் ஆகாத நிலைமை இருந்தது. ஆனா இப்ப நம்ம ஒன் சைடா வெயிட் தூக்குறப்ப இல்ல கோணல் மாணலா படுத்து எந்திரிக்கிறப்ப ஒன் சைடு ப்ரெஷர் கொடுக்குறப்ப, ஏன் ஒரு பக்கமா ஒருத்தர் கைய புடிச்சு இழுத்தாலே கூட முதுகுத்தண்டு அளவு பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. லேசா கீழே விழுகுறாங்க, டிஸ்க் பாதிப்பு ஏற்படுது. ஏன் அப்படின்னா இதுக்கான ரீசன் நம்மளுடைய தசைகள் பலம் இல்லாம இருக்கிறது தான் ரீசன். தசைகள் ஏன் பலம் இல்லாம இருக்கு? ஏன்னா தசைகளுக்கு பயிற்சியே கொடுக்கறது இல்லை. போறாங்க, ஸ்கூல்லயோ ஆபீஸ்லயோ உட்கார்றாங்க, 8 மணி நேரம் உட்கார்ந்தே தான் இருக்காங்க. எந்த ஒரு தசைகளுக்கு பயிற்சி கிடையாது. வர்றாங்க, 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுவாங்க, காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், அப்புறம் தூங்கிடுவாங்க. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் பயிற்சி இருக்கு, உடல் பயிற்சி. அந்த உடல் பயிற்சி செய்யாதவங்க அந்த தசையும் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ இது ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா இவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தை, இந்த வித்துல இருந்து பெறக்கூடிய குழந்தை இதே அளவு தாக்கத்தோட இதே அளவு ஸ்ட்ரென்த்தோட தான் அப்படியே பிறக்கும்.
இந்த சொத்தை கொண்டுட்டு வரும். அப்படி வரப்ப அதுடைய வீரியம் இன்னுமே கம்மியாகும். இப்படி வந்துகிட்டே வரப்ப இப்ப போக போக இப்ப ஆரம்பிச்ச தொந்தரவு இது. இதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தசைகளை உறுதிப்படுத்தணும். தசைகள் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டா நம்ம கீழே விழுந்தாலும் சரி, ஒன் சைடு வெயிட்டை தூக்குனாலும் சரி, என்ன தொந்தரவு இருந்தாலும் நம்ம முதுகு தண்டை பாதிக்காது, பாடியில மிஸ்அலைன்மெண்ட் ஆகாது. சரி, இப்ப இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்? நம்ம வீட்டிலேயே மாத்தலாம். நம்ம வீட்டுல மாத்தக்கூடியது முதல்ல சேர் பயன்படுத்தக்கூடாது. சேருக்கு பதிலா சோஃபா, அதுக்கப்புறம் இந்த குஷன் வச்சிருக்கிற செட்டப், இது எல்லாமே கூடாது. நம்ம இதுக்கு பதிலா எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல் விஷயம் ஸ்டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூல், உட்டன் ஸ்டூல் பெஸ்ட். இந்த உட்டன் ஸ்டூல் எப்படி இருக்கணும்னா, நம்ம உட்டன் ஸ்டூல்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஏன் உட்டன் ஸ்டூல் ஸ்டூல் எப்படி இருக்கணும்னா பிளாட்டா இருக்கணும். நம்ம உட்காரக்கூடிய சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்கணும், கிராஸா இருக்கக்கூடாது. அது குஷனி சர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா முதுகுக்கு சப்போர்ட் பண்ணாது, இடுப்புக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ நம்ம பிளாட்டான சர்ஃபேஸ் பலகையில நம்ம உட்கார்றோம். உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு மூட்டு ரெண்டையும் பாருங்க. இதுல வந்து இடுப்பு ஹைட்டா இருக்கணும், மூட்டு கீழே இருக்கணும், பாதம் தரையில பதிஞ்சு இருக்கணும். இதுதான் உட்காரக்கூடிய நிலை. முதுகு தண்டு நேரா வச்சு உட்காரணும். இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து பழகணும். நம்ம கிளினிக்ல எல்லாம் சிகிச்சை கொடுக்குறப்ப ஸ்டூல்ல தான் உட்கார சொல்லுவோம். யாருக்காவது பேக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடுப்பு வலியோட இருக்கு, வாங்க இந்த ஸ்டூல் இருக்கு, மெத்தையா ஒரு ஸ்டூல் இருக்கு, உட்காருங்க அப்படின்னா உட்கார்ந்து வருவாங்க. உட்கார்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. எந்திரிங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே வலி ஜாஸ்தி ஆயிருக்கும். அப்புறம் ஸ்டூல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூல்ல உட்கார்றப்ப அந்த மூட்டு கீழே இருக்கணும், இடுப்பு மேல இருக்கணும். அந்த அளவு ஹைட் இருக்கக்கூடிய ஸ்டூல்ல உட்கார்றப்ப உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அப்புறம் எந்திரிக்கிறப்பயே லோயர் பேக் ரிலீஸ் ஆயிரும், ஃப்ரீயா இருக்கும். சோஃபால எல்லாம் குஷனி சர்ஃபேஸ்ல உட்கார்றப்ப அப்படியே இடுப்பு கீழே போயிரும், முட்டி மேல இருக்கும். அதுவும் ரொம்ப குஷனியா இருக்கும். நம்ம எப்ப இடுப்பு பகுதி கீழேயும் மூட்டு பகுதி மேலேயும் வர 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 என்ன நடக்கும் அப்படின்னா, லோயர் பேக்ல கம்ப்ரெஷன் ஏற்படும், இறுக்கம் ஏற்படும். இதுவே இடுப்பு மேலேயும் மூட்டு கீழே இருக்கிறப்ப அந்த கம்ப்ரெஷன் இருக்கிறது ரிலீஸ் ஆகும். அப்ப இது ஒரு சின்ன விஷயம். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், நம்ம ஸ்டூல் பயன்படுத்துறப்ப நம்மளால சாய முடியாது. வலது பக்கம் சாய மாட்டோம், இடது பக்கம் சாய மாட்டோம், முன்னாடி சாய முடியாது, பின்னாடி சாய முடியாது. இப்படி சாயாம இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாயவே தேவையே படாது. நம்ம அப்படியே இந்த முதுகுக்கு பக்கத்துல இருக்கிற தசைகள் நம்மள அறியாமலே அப்படியே பலமடைய ஆரம்பிக்கும். நம்ம கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம முதுகு தண்டு எல்லாருமே படுத்துருவாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டே படுத்துருவாங்க. ஆனா நம்ம மட்டும் முதுகு தண்டு நேராவே வச்சிருப்போம். இந்த பழக்கத்தை மட்டும் மாத்தினா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம தனியா தெரிவோம். ஏன்னா நம்ம மட்டும் முதுகு தண்டை ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரைட்டா வச்சிருப்போம். முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தாலே போதும், மூச்சு காற்று சீரா போயிட்டு வரும், நம்ம சிந்தனை எல்லாமே தெளிவா இருக்கும். அப்ப ஸ்டூல் யூஸ் பண்றதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஸ்டூல் யூஸ் பண்றோம். இப்போ இதே இன்னொரு கதையை நான் சொல்றேன். இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி கையில வலி, ஷோல்டர் பெயின், மேக்சிமம் பெயின் கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். அப்போ ஷோல்டர் பெயின் வரப்ப அதே மாதிரி தான் நம்ம சரி பண்ணுவோம், திரும்ப வலி வந்துச்சு, சரி பண்ணுவோம், திரும்ப வலி வந்துச்சு. சரி, எப்போ வலி அதிகமாகுது? எப்போ வலி அதிகமாகுதுன்னா வலி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க சரி பண்ணி விட்டா அக்குபஞ்சர் போடுறப்ப, நம்ம மசாஜ் தெரப்பி கொடுக்குறப்ப, அதுக்கப்புறம் வேற வேற சிகிச்சைகள் நம்ம கொடுப்போம், வரும புள்ளி ஸ்டிமுலேட் பண்றப்ப, அப்ப எல்லாமே நமக்கு வலி நீங்கி இருக்கு. கொஞ்ச நாள்லயே திரும்ப வலி இன்க்ரீஸ் ஆயிடுது. சரி, அப்படியா? அப்ப வண்டியும் இதுக்கான ரீசன் கிடையாது. சரி, அப்ப வேற என்ன ரீசன் அப்படின்னு பாக்குறப்ப என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து எப்பயுமே மேனேஜிங் போஸ்ட், கவர்மெண்ட் ஜாப், சைன் போடுறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னாங்க. அப்ப சைன் போடுறதா? நாள் ஃபுல்லா அப்ப சைன் போடுறது மட்டும்தான் ஒர்க். எப்படி உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னா, அவங்க சேர்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. சேர்ல ரெண்டு பக்கம் கைப்பிடி இருக்கும் இல்லையா? அதுல ஒரு பக்கம் அவருடைய எல்போ வச்சு அந்த பக்கம் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கையால சைன் பண்ணிட்டே இருப்பாரு. லெஃப்ட் சைடு ஷோல்டர் எங்க இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு அந்த கைப்பிடி மேல எல்போல ரெஸ்ட் ஆயிருக்கும்.
ஒரு பக்கமா சாஞ்சே உட்கார்ந்து இருக்கிறனால அவங்களுக்கு அந்த சைடு மட்டும் ஷோல்டர்ஸ் இறுக்கத்தோட இருக்கு. அப்ப அவங்கள நம்ம ஸ்டூல் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்டூல்ல கைப்பிடி கிடையாது, சாய முடியாது. ஒரு பக்கம் சாயாம இருக்கிறனால அந்த சைடு ஷோல்டருக்கு ப்ரெஷர் கிடையாது. வலி சரியாச்சு. வேற எங்க போனா சரியாயிருக்கு. நம்மள நம்மளே பார்த்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இதை சரி பண்றப்பதான் இது சரியாகும். லேடிஸ்க்கு எல்லாம் ஷோல்டர் பெயின் இருக்கும். வலி எங்க ஜாஸ்தியா இருக்குன்னா ஷோல்டர்ல வலி இருக்கு, மூட்டுல வலி இருக்கு, லோயர் பேக்ல வலி இருக்கு. இங்கதான் வலி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பெயின்ஃபுல் கண்டிஷன் எல்லாமே ஸ்பாட் இதுதான், இடங்கள் இதுதான் மெயினா. அப்ப அப்படி பாக்குறப்ப லேடிஸ் பண்ற மிஸ்டேக்கு ஒரு சைடு மட்டும் வெயிட் தூக்குறது ஒண்ணு, அப்புறம் வயிற்றுல தசையில ஸ்ட்ரென்தன் இல்லாம இருக்கிறது ரெண்டாவது, உடற்பயிற்சி பண்ணாம இருக்கிறது எல்லாமே மூணாவது. இன்னொன்னு, கிச்சன்ல இல்ல வேலை செய்யற இடத்துல அவங்களுடைய ஹைட்டை மீறி ஷோல்டரை மேல தூக்கி சமையல் வேலை செய்யறது. அப்ப அப்படி செய்யறதுக்கு பதிலா ஹைட் பத்தல அப்படின்றப்ப கீழே ஒரு பலகை போட்டு அதுல நீங்க ஏறி ஷோல்டரை ரிலாக்ஸான ஸ்டேஜ்ல விட்டு சமையல் வேலை செய்யறப்பயோ இல்ல வேற எந்த வேலையை செய்யறப்பயோ அப்ப அந்த வலியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வந்த வலியும் கொஞ்சமா சரியாகும். ஏன்னா திரும்ப வலி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்டூல். ரெண்டாவது விஷயம் பைக். இத பத்தி நம்ம சொன்னோம். இப்போ பைக்கு, இன்னொரு விஷயம் பைக்கு அப்படின்றப்ப நம்ம பைக்குடைய ஹேண்டில் பார் சரியா இருக்கணும்னு சொன்னோம். ஒண்ணு மேல ஒண்ணு கீழே உள்ள வெளியே அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. இன்னொன்னு பாக்குறப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் ஃபீல் பண்ணேன் இந்த பைக் வந்து ராயல் என்ஃபீல்டுல இன்னொரு மாடல். நம்ம ஃபர்ஸ்ட் வந்த பழைய பைக் புல்லட் பைக் கிடையாது, அதுலயே வந்து ஹைட் கம்மியா இருக்கும் அந்த மாடல். நான் பின்னாடி உட்கார்ந்து வரேன், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து முன்னாடி டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப நான் ஃபீல் பண்ணேன், கீழே சீட்டு வந்து கிளைமேட்டு நல்லா இருக்கு, ஆனா சீட்டு வந்து சூடாயிட்டே இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி சீட்டு சூடாயிட்டே இருக்கு. டெய்லி காலேஜ் வர்றதுக்கு 1 ஹவர், காலேஜ்ல அவர் ப்ரொஃபஸர், அப்புறம் திரும்ப 1 ஹவர் டிராவல், டூ அண்ட் ஃப்ரோ 2 ஹவர்ஸ் டிராவல். அந்த 2 ஹவர்ஸும் பைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் சீட்டு சூடாயிட்டே இருக்கு. ஒரு சில பைக்ல வந்து இன்ஜினும் சீட்டும் ரொம்ப பக்கத்துல இருக்கும் குள்ளமா இருக்கிற பைக்ல. அப்படி இருக்கிறப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா ஆண்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறப்ப நேரா இது ஸ்கிராட்டத்துல இந்த ஹீட் டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து ஃபியூச்சர்ல அசோஸ்பர்மியா, அதுக்கப்புறமா ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியா இருக்கிறது, அதோடைய ஷேப் மாதிரி இருக்கிறது, இது மாதிரியான தொந்தரவை ஏற்படும். ஏன்னா இயற்கையிலேயே உடலுடைய அமைப்பு அந்த இடத்துல ஹீட் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் உடலை விட்டு விலகி இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்காம நம்ம வந்து இந்த இடத்துலயே ஹீட்டை ஏற்படுத்துறது இயற்கைக்கு மாறுதலானது. அப்ப இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் சிரமம் கிடையாது, குழந்தை வலிமையா ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கான ஒரு தடையாக இருக்கும். அப்ப இது மாதிரி பைக்கை ப்ரிவென்ட் பண்ணிருங்க. பைக்கு வாங்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாலேஜை, தடுத்துருங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு பைக்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறப்ப பைல்ஸ் வரும், அந்த இடத்துல சதை வெளியே வரும். சதை அப்படின்னா பிளட் வெசல் தான் சொல்றேன். அது யார் யார் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வலி எந்த அளவு கொடுமை அப்படின்னு தெரியும். ஏன் என்ன வேணா பண்ணுங்க ஆனா சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே அடிப்படை. ஏன் இப்ப வியாதி எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு, இது எல்லாமே எதையுமே நோட் பண்றது இல்லை. ஏதோ ஒரு ஃபேஷன் அப்படின்னோடனே கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு, ஏஐல ஒரு ட்ரெண்டிங். லேடிஸ் எல்லாருமே போட்டோ எடுத்து போட்டாங்க, போட்டா அது வேற மாதிரி போட்டோவா எடுத்து நமக்கு அனுப்பும். ஸோ அது ஏஐ வந்து நிறைய அந்த இமேஜஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்படி இமேஜ் அனுப்புனோமோ அதை விட அதிக டீட்டெயிலோட அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ட்டு இப்ப அதை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஏன் ஒரு விஷயத்த இப்ப ஒருத்தர் ஒரு ஆள்கிட்ட கேக்குறாங்க, நீ போய் இதை பண்ணு, நீ மேல போயிட்டு வா அப்படின்னா ஏன் இருக்குன்னு கேட்காமலே மேல போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சப்மிசிவா இருக்கு. ஏன்னா யாருமே திங்க் பண்றது இல்லை, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமை அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய டிசீசஸ் உடைய கவுண்டிங் அதிகமாகுது, நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு.
அப்ப ஃபேஷன் அப்படின்ற பேர்ல எந்தெந்த விஷயம் வந்ததோ அதெல்லாமே நோயை கொண்டு வந்தது. இதுக்கும் அதுக்கும் ஒரு நேரடி தொடர்போ இல்ல இன்டைரக்டா தொடர்போ இருக்கலாம். ஆனா அந்த தொடர்பு இருந்தாலும் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி அதுதான் இந்த பேசிக் நாலேஜை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்னவோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொதுவா இப்ப யாராவது நோய் வந்தது அப்படின்னாலே நோய் எதுக்காக வந்திருக்குன்னா ஒரு விஷயத்த டீச் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. அவங்க இப்போ உதாரணத்துக்கு அல்சர் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன டீச் பண்ணுது அப்படின்னா செல்ஃப் கேர் பண்ண மாட்டோம். ரெண்டாவது, கரெக்டா நேரத்தை நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம். அடுத்தது, டென்ஷன் ஆகுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், அதனால பசி உணர்வு தெரிய மாட்டேங்குது. இந்த மூணு தான். அப்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷனை கம்மி பண்ணணும். இனி வரக்கூடிய லைஃபுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாம நம்ம வாழணும் அப்படின்றதை அது சொல்லி கொடுக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம செல்ஃப் கேர் பண்ணணும். அப்ப பசி எடுக்கிறப்ப சாப்பிடாம இருக்கிறது செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் இல்லாம செல்ஃப் டெஸ்ட்ராய்மெண்டா பண்றது. அதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே கத்துக் கொடுக்கிறது வருது இல்லையா? அதனாலதான் நம்ம பைக்கு, அப்புறம் ஸ்டூலு, அதுக்கப்புறமா அடுத்தது கார். அப்ப கார் அப்படின்னு பாக்குறப்ப கார்ல அதிகமா யார் யாரும் டிராவல் பண்ணுவோம், கார் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கழுத்துல பிரச்சனை வரும். கார்லயும் பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க, இடுப்பு கீழே இறங்கி இருக்கும், கால் மேல ஏறி இருக்கும், மூட்டு மேல இருக்கும். அப்ப கார் டிராவல் பண்றப்ப லோயர் பேக்ல கம்ப்ரெஷன் ஆகும் அப்படின்றதை நினைவில் வச்சுக்கணும். லோயர் பேக்ல பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் அந்த ஹைட் இடுப்பு பகுதியை மேல ஏற்றலாம். முடியலையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா, லோயர் பேக்ல இது ஸ்ட்ரெஸ் கொடுக்குது இல்லையா, அப்ப கொஞ்ச நேரம் ஒருக்க தாடாசனம் பண்ணிக்கணும். டிராவல் பண்றாங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். தாடாசனம் அப்படின்றது சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் தான். கையை மேல தூக்கி அப்படியே பூனை எல்லாமே படுத்து எந்திரிக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் பாத்தீங்களா, அதே வந்து 2 கால்ல நம்ம பண்றப்ப அது தாடாசனம். தாடாசனம் பண்றப்ப அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப நம்ம தோல். தோல் தான் இருக்கிறதுல பெரிய உறுப்பு. இந்த தோல்ல நம்ம என்னென்ன விஷயங்களை அப்ளை பண்றோமோ நேரடியா அது ரத்தத்துல கலக்குது. அப்ப தோல்ல நம்ம எதை நம்ம ஊட்டி விடுறோம், ரத்தத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல சோப்பு பயன்படுத்துறவங்க கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை தவிர்த்துருணும். ஆனா அதை நம்ம மாற்றாக நம்ம உடலுக்கு நல்லது செய்யற வடிவமா நம்ம மாத்தி வச்சுக்க முடியும். நல்லது செய்யற வடிவமா நம்ம எப்படி மாத்தலாம்? தோல்ல ஒரு கெமிக்கல் போட்டா அது கெமிக்கல் ரத்தத்துல கலந்து உடலை பாதிக்குது. அப்ப அதே சமயத்துல நம்ம தோல்ல மூலிகைகள் போட ஆரம்பிச்சிட்டா, நம்ம உடலுக்கு என்னென்ன மூலிகை தேவையோ அந்த மூலிகை எல்லாமே போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா உடலுக்கு அதை நன்மை செய்ய ஆரம்பிக்கும். தோல்ல கெமிக்கல் போடுறது போல அருகம்புல் போடுங்க, உடல்ல இருக்கிற ரத்தத்துல அது கலந்து ரத்தத்துல இருக்கிற நச்சை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். ஒரு ஆரஞ்சு தோல் அதை போடுங்க, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உடல்ல கிடைக்கும். ஆரஞ்சு தோலை அரைச்சு நம்ம தோல் தான், பழத்தை நம்ம சாப்பிட்றோம். தோல் நம்ம கொஞ்சம் ஸ்கின்ல ஊற வச்சு குளிச்சு பாருங்க, டியோட்ரண்ட் எதுவும் தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா குப்பைமேனி பொடி, அதுக்கப்புறம் ஆவரம்பூ பொடி, இது மாதிரியான விஷயங்கள் மூலிகைகள் எல்லாமே சேர்த்து மூலிகை குளியல் பொடியாக்கி அந்த மூலிகை குளியல் பொடி தினசரி பயன்படுத்திக்கலாம். சிம்பிளான சோப்புக்கு பதிலாக ஒரு குளியல் பொடி, வெறும் ஒரு 4 பொருள் வச்சு நல்ல ஒரு குளியல் பொடி. கடலை மாவு 1/2 கிலோ, பச்சரிசி மாவு, பச்சை பயிறு மாவு ரெண்டுமே 1/4 1/4 கிலோ. அடுத்தது பூலாங்கிழங்கு பொடி, இது 100 கிராம். இது எல்லாத்தையுமே பொடியாக்கி எல்லாமே நல்லா கலந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம வச்சிடணும். இந்த இது சோப்புக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கணும். இது பயன்படுத்தி பாருங்க. இது 4 கண்டென்ட் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா போக்கும். நம்ம உடல்ல அந்த துர்நாற்றம் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணும். அந்த எண்ணெய் பசை இருக்கக்கூடிய அந்த தன்மையான ஸ்கின்னுக்கும் பொருந்தும். அதே மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கும் இந்த பச்சை பயிர் இருக்கிறனால அந்த ஸ்கின்னுக்குமே பொருந்தும். நம்ம அரிசி பொடி இதெல்லாமே இருக்கிறது. இது பூலாங்கிழங்கு அரிசி மாவு இருக்கிறது வந்து அழுக்கு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரும். பூலாங்கிழங்கு அப்படின்றது வெள்ளை மஞ்சள், ஆன்டிபயோட்டிக் தன்மையுடையது. இப்ப இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அப்ப நம்ம உட்கார்றப்ப இது மாதிரியான தொந்தரவுகள் நம்ம மேக்சிமம் நாள்ல என்ன செய்யறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம், நிக்கிறோம், நடக்கிறோம், படுத்திருக்கோம். அப்ப உட்கார்றது எப்படிலாம் சரி பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், எப்படி நம்ம கார்ல மாற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அப்பப்ப தாடாசனம் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம இப்ப சேர் இருக்கு, ஸ்டூலுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன? ஆரோக்கியம் தான் வாய்ப்பு. ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே. வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அப்ப என்ன செய்யலாம்? வீட்டுல மட்டும் மாத்தி வச்சுக்கலாம். சேர் எல்லாமே தூக்கி போட்டு வெறுமனே ஸ்டூல் மட்டும் பயன்படுத்திக்கலாம். சோஃபா எல்லாமே நம்ம பயன்படுத்தினா ஆரோக்கியம் கம்மியாயிட்டே வந்துடும். அப்ப ஆபீஸ்ல சேர் இருக்கு, சேர்லாம் நீங்க உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்பு கீழே இறங்குது, மூட்டு மேல வருது. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு ஈஸியான வழி, சேர்ல ஒரு நோட் புக் மாதிரி ஏதோ ஒண்ணு, ஒரு என்சைக்ளோபீடியா இது மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க வச்சிட்டீங்க, இல்ல ஒரு ஹார்டான ஒரு மேட்டையே வச்சிட்டீங்க, இல்ல பெட்ஷீட்டே மடிச்சு வச்சு அதுல உட்கார்ந்து பாருங்க. இப்பே உங்களுடைய சேரு பிளாட்டா இல்லாம குழியா இருக்கு அப்படின்னா இப்பே நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு உட்கார்ந்து பாருங்க. அப்பயே உடல்ல ஒரு கம்ஃபர்ட் தெரியும், லோயர் பேக்ல ஒரு ஈஸ் தெரியும். அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது நம்ம இருதயத்துடைய நண்பன். நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா ரத்த நாளங்களை விரிவுபடுத்தும். ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறப்பயே பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இப்ப ஏன் நிறைய பேத்துக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது? பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான ரீசன் வந்து உப்பு உணவுல அதிகமா எடுத்துக்கிறது, வெயிட் அதிகமா இருக்கிறது. இது ரெண்டு பேசிக்கான ரீசன். இந்த பேசிக்கான ரீசனை தாண்டி வேற நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த காலத்துல இருக்கிறப்ப நமக்கு பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகல. நம்ம எந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டாலும் இந்த உணவுல நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருந்தது. எப்ப அப்படின்னா நம்ம இயற்கை உணவா எடுத்துட்டு இருக்கிற காலத்துல. அதுக்கப்புறம் குக்கிங் வந்து குக்கிங் பண்றப்பையும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் குக் பண்ணோம். அப்பயே நம்ம உடலுக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைச்சது. அப்ப பிளட் ப்ரெஷர் வராம இருந்தது, இருதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராம இருந்தது. இந்த குக்கிங் வந்து இன்னும் அதிகமாகி ஹாஃப் பாயிலிங், பார் பாயிலிங் அப்படின்றது சுவைக்காக ஃபுல் பாயிலிங் ஆகி அதுக்கப்புறம் ஓவர் குக்கிங் ஆகி அப்புறம் ஓவர் குக்கிங் ஆனதையே ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு இது மாதிரியான மாற்றம் எல்லாமே வந்தப்ப உணவுல இந்த நைட்ரிக் ஆக்சைடை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. தன்மை இருந்தாலும் அது மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டாலும் இனி அது உடலுக்கு வேலை செய்யாத மாதிரி நம்ம உடலை வச்சிருக்கிறோம். எப்படி அப்படின்னா இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இது வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், மாற்று கருத்து எதுவுமே சொல்லவே முடியாது. பிபி இருக்கு, பிபி ஜாஸ்தியா இருக்கு. பிபிக்கு சிம்பிள் ரெமெடி, பீட்ரூட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கட் பண்ணி இந்த ஜூஸை காலை வெறும் வயிற்றுல சாயந்தரம் வெறும் வயிற்றுல எடுக்கிறப்பயே அது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஏன்னா பீட்ரூட்ல நைட்ரேட் இருக்கு, அது நைட்ரேட்டா மாறி நைட்ரிக் ஆக்சைடு உடல்ல இன்க்ரீஸ் பண்ணும். நைட்ரிக் ஆக்சைடு உடல்ல இன்க்ரீஸ் ஆனாலே அது பிளட் ப்ரெஷரை குறைக்கும். எடுத்து பாருங்க, பிளட் ப்ரெஷர் குறையும். இன்னும் குறையணும்னா 2 தடவை எடுக்கிறது 3 தடவை எடுத்துக்கலாம். வேற சில உணவுகளும் இருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப இன்னுமே பிளட் ப்ரெஷர் குறையும். பிளட் ப்ரெஷர் பத்தி மட்டும் தனியா நான் பேசியிருக்கிறேன் இறை சாதனை மார்க்கத்துல. அப்ப அது பாக்குறப்ப இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். அப்ப பிளட் ப்ரெஷர் பத்தி பேசலாம், நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் பொருட்கள்ல அப்படின்னு சொல்றதுக்காக வரப்ப இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்ததுக்குரிய ரீசன். அப்ப பீட்ரூட் ஜூஸ் நம்ம கொடுத்தப்ப பிளட் ப்ரெஷர் குறையவே கிடையாது. நான் குறையவே மாட்டேங்குது. ஆனா குறையணுமே, பீட்ரூட்ல நைட்ரேட் இருக்கு, அது உள்ள போய் நைட்ரேட்டா மாறும். நைட்ரிக் ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகணும். ஏன் ஆகல அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் எடுக்கிறப்ப அதுல இருக்கிற நைட்ரேட்டு நம்ம வாயில இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள் அந்த நைட்ரேட்டை நைட்ரைட்டா மாத்திரும். வாயில இருக்கிற அந்த நல்ல என்சைம்ஸ், நல்ல நுண்ணுயிர்களும் வயிற்றுல இருக்கக்கூடிய என்சைம்ஸும் மாத்திரும்.
மாத்தி அதுக்கப்புறமா நைட்ரிக் ஆக்சைடா. இப்ப வாயில இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் தான் அந்த வேலையை செய்யுது இல்லையா? நம்ம வந்து பேஸ்ட் மவுத் வாஷர் பயன்படுத்திட்டா வாயில இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர் காலி. அதுக்கப்புறம் எந்த நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட போய் எந்த இயற்கை மருத்துவரிடமோ அல்லது இயற்கை வைத்தியரிடமோ அல்லது இயற்கை ஆர்வலரிடமோ ஆலோசனை கேட்டு பின்பற்றப்ப வேலை செய்யறது கிடையாது. அப்ப பல் பொடி பயன்படுத்தணும். வாயில இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிக்காத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கலாம். அப்ப நல்ல நுண்ணுயிர்களை பாதுகாக்கணும். அதுக்கு பேஸ்ட் மவுத் வாஷர் பயன்படுத்தாம அதுக்கு பதிலா பல்பொடி பயன்படுத்தணும். பல்பொடி எளிமையா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, பல்பொடிக்கு கடுக்கை. இப்ப நான் சொல்ற இந்த பல்பொடி டூத் சென்சிட்டிவிட்டிக்கு 100% கேரண்டி. ஏன்னா இதை பயன்படுத்துறப்பயே பல்லுல ஒரு லேயர் மாதிரி உண்டாக்கி இது வந்து நரம்புகளை மந்தப்படுத்தி பல்ல கூச்சத்தை விடுவிக்கிறது கிடையாது. பல்லுல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது வந்து நம்ம பல்ல ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படிதான் இது காப்பாத்துது. நம்ம எனாமல் எக்ஸ்போஸ் ஆகுறப்ப அப்ப அதுல குளிர்ச்சியானதோ அல்லது இனிப்பான தன்மை இருக்கக்கூடிய உணவு படுறப்ப பல் கூச்சம் ஏற்படுது. ஆனா இது வந்து கடுக்காயுடைய பேஸ் துவர்ப்பு இருக்கிறனால அது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். அப்ப அந்த லேயர் வந்து எனாமலா ப்ரொடெக்ட் பண்ணும். எனாமலா இன்னும் தேயாம பார்த்துக்கும், நரம்புகளை பாதிப்பு ஏற்படுத்தாம பார்த்துக்கும். கடுக்காயுடைய தோல் மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் சுக்கு இருக்கிற வெளியே இருக்கிற தோலை எடுத்து தூக்கி போட்டுட்டு உள்ள இருக்கிற அந்த சுக்கு வெள்ளை கலர் பொடியாக்கி சுக்கு பொடி, கடுக்காய் பொடி, அதுக்கப்புறமா காசு கட்டி நாட்டு மருந்து கடையில வாங்கி அதுல பேப்பர் மாதிரி ஒட்டி இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு காசு கட்டி தெளிச்சிடணும். எல்லாத்தையுமே தெளிச்சு எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது காசு கட்டிக்கு அடுத்தது இந்துப்பு. இந்துப்பு பாறை உப்பா வாங்கி பொடி பண்ணி இந்த நாளையுமே சம அளவு கலந்து வச்சு இந்த பல்பொடி பயன்படுத்திக்கோங்க. இந்த பல்பொடி அனுபவ மெத்தடு. இதை பயன்படுத்துறப்ப நமக்கு இந்த பல் சம்பந்தமான தொந்தரவுகள், பல்லுல ஈரல புண்ணு இருக்குது, இது எல்லாத்தையுமே ஆகும். பல்லுல நல்ல நுண்ணுயிரை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும், நல்ல நுண்ணுயிர்களுக்கு நல்லது செய்யும், தீய நுண்ணுயிர்களை மட்டும் அழிக்கும். இந்த வேலையை இது செய்யும். இதுவரை பார்த்தது ஸ்டூல் ஒரு மாற்று பொருளாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், நம்ம கோணமானலாம் உட்கார்றப்ப வெயிட் ஒரு சைடு தூக்குறப்ப அது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது. இனி ஃபியூச்சர்ல இதுதான் வந்து ஒரு வியாதியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்படியே நம்ம விட்டுட்டே இருக்கிறப்ப அடுத்தது நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ணாம ஃபேஷன் அப்படின்ற பேர்ல ட்ராப் பண்ணுவாங்க. ஹீல்ஸ் செப்பல், அதுல என்ன ஃபேஷன் இருக்கு? அப்ப ஹீல்ஸ் செப்பல் பயன்படுத்துறப்ப அது நேரா லோயர் பேக்கை தாக்கும். ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாருமே நம்ம தியானம் பண்றப்ப நம்ம மனசு அமைதியா வச்சுக்கிறப்ப இந்த ஹீல்ஸ் ஃபேமஸ் ஆச்சு. ஏன் ஃபேமஸ் ஆச்சு? ஹைட்டை ஏத்தி கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா ஹைட்டை ஏத்தலாமே, அது உடலுக்கு எதுவும் செய்யறது இல்லை. ஒன் சைடு மட்டும் ஹீல்ஸை ஹைட்டை ஏத்துறாங்க அப்படின்னா அது முதுகு தண்டை பாதிக்குது. அது முதுகு தண்டை பாதிக்கிறப்ப அது லோயர் பேக்கை பாதிக்கும். இந்த லோயர் பேக்ல இருந்து எங்கெங்க நரம்புகள் போகும் அப்படின்னா மூட்டுக்கு போகும், காலுக்கு போகும், கர்ப்பப்பைக்கு போகும், இனவு மண்டலத்துக்கு போகும். அப்ப இந்த ஃபேஷன் நேரா யங் ஜெனரேஷனுக்கு போறப்ப அவங்களுக்கு அது எல்லாமே பாதிக்கும். பெர்ஃப்யூம் எல்லாமே பயன்படுத்துறது இது ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ற பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க? ஸ்மெல்லு நல்லா தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து அதே சமயத்துல ஸ்மெல்லையும் நறுமணத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம தோல்ல பட்டுச்சு அப்படின்னா, தோல்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரத்தத்துல கலந்தாலும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை நம்ம மாற்று பொருளா நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பதிலாக. அப்ப ஸ்டூல், அடுத்தது இந்த கான்செப்ட் எல்லாமே சொன்னோம். பைக்கோட எக்ஸாம்பிள் சொன்னோம், காரோட எக்ஸாம்பிள் சொன்னோம். அதுக்கு அடுத்தது குளியல் பொடி, அடுத்தது பல் பொடி. மேக்சிமம் நம்ம உட்கார்ந்துருக்கோம், நடக்கிறோம், படுக்கிறோம், அதுக்கப்புறம் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப உட்கார்றதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது படுக்கிறப்ப நம்ம முதுகு தண்டு
ஸ்ட்ரைட்டா கிடையாது, பிளாட்டா கிடையாது. நம்ம முதுகுத்தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதுகுத்தண்டு கர்வோட இருக்கும். ரெண்டு கான்வெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப பிளாட்டா இல்லாத ரீசன்னால நம்ம வந்து பெட்ல இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல படுக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த பக்கம் கான்வெக்ஸா இருக்கோ, பல்ஜிங்கா இருக்குதோ, அதுல பெட்ல பயன்படுத்துறப்ப அந்த சைடு அதிகப்படியான ப்ரெஷர் வரும். எங்க கான்வெக்ஸா இருக்கு? நம்மளுடைய இந்த thoracic ரீஜியன்ல கான்வெக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் லோயர் பேக்ல கான்வெக்ஸா இருக்கு. பெட்ல படுக்கிறப்ப அந்த இடத்துல அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிறனால, அதுலயும் லாட்ஜ்ல எல்லாம் இருக்கக்கூடிய பெட்டு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அப்ப அதுல படுக்கிறப்ப அந்த லோயர் பேக்ல சரியான ஸ்ட்ரெஸ் இரவு முழுக்க வரும். லோயர் பேக் பெயின் யாருக்கு இருக்கோ அது மாதிரி ஒரு பெட்ல படுத்துட்டு அடுத்து எந்திரிக்கிறப்ப பார்த்தா லோயர் பேக்குடைய வலி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இடுப்பு தசைகள் எல்லாமே இன்னும் இறுக்கமாயிருக்கும். ஏன்னா நர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிச்சுட்டே இருக்கு இரவு முழுக்க. அப்ப நம்ம படுக்கிறது எப்பயுமே ஹார்டான சர்ஃபேஸ், பிளாட்டான சர்ஃபேஸ்ல படுத்து பழகிக்கணும் சின்ன வயசுல இருந்தே. சின்ன வயசுல இருந்து பெட் பயன்படுத்திட்டா அப்புறமா நம்ம மாத்திக்கிறது கஷ்டம். அதுக்கு உடல் அடாப்ட் ஆகுறப்பே ஒருத்தர் லோயர் பேக் பெயினோட வராங்க, ஒருத்தர் இந்த thoracic ரீஜியன்லயே வலியோட வராங்க. சரி இனி பெட் பயன்படுத்தாதீங்க, இனி ஹார்டான சர்ஃபேஸ், பிளாட்டான சர்ஃபேஸ்ல படுங்க. எப்பயாவது ஒரு முறை பெட் பயன்படுத்திக்கலாம். இல்ல பெட் இருந்தாலும் பெட் வந்து ஹார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு அதை அடாப்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவங்க ரொம்ப சாஃப்டான சர்ஃபேஸ்லயே படுத்து பழகுனனால. அப்ப அதை தவிர்த்துட்டு நம்ம இது மாதிரியான சர்ஃபேஸ்ல, ஹார்டான சர்ஃபேஸ், பிளாட்டான சர்ஃபேஸ்ல படுத்து நம்ம பழகிக்கணும். இந்த 7 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த நம்ம வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த கான்செப்டை எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல முடிக்கிறப்ப நம்ம அதை எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.